நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க வயசுல இருக்கிறப்போ எனக்கு பல டவுட்ஸ், சந்தேகங்கள். நான் பாருங்க, சின்ன வயசுல இயேசுவை நம்பி அப்படி அந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால சின்ன வயசுல இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரை நம்ப ஆரம்பிச்சேன். குறிப்பா எனக்கு 8 வயசுல நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அப்போ உடனே சந்தேகம் வரல. போக போக ஒரு 13, 14, 15 வயசுல தான் சந்தேகம் வந்தது. ஏன் வந்தது? அப்பதான் பாவ சோதனை அதிகரிச்சது. பாவத்துக்குள்ள அதிகமாய் விழ ஆரம்பிக்கிறோம். சில நேரம் அங்கதான் சந்தேகம் அதிகமாய் வருது. சந்தேகம் வரும்போது என்ன சொல்லுது? இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டே நீனு, எப்படி இயேசு உள்ளத்துக்குள்ள இருக்க முடியும்? ரைட்டு, வந்தாரு ஆனா போயிட்டாரு. இப்போ ரட்சிப்பை பெற்றிருந்த ஆனா ரட்சிப்பை இப்ப இழந்துட்ட. அல்லது சந்தேகம் எப்படி சொல்லும்? உள்ள சத்தம் எப்படி கேட்கும்? இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறே, நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? எப்படி பேசும் சந்தேகம்? இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறே, நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? யோசித்து பாரு, நீ ரட்சிக்கவே படல. அப்புறம் திடீர்னு நான் யோசித்து பார்க்குறேன், ஐயோ ஆமா, ரொம்ப சின்ன வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்ல. அப்ப என்னதான் எனக்கு புரிஞ்சிருக்கும்? 8 வயசுல என்னங்க புரிஞ்சிருக்கும்? ஒழுங்கா மனம் திரும்பினா, முழு உள்ளத்தோட சொன்னா, இயேசுவே வாரும்னு சொன்னா, ஐயோ சொல்லையே, சந்தேகம் வந்துருச்சு பாருங்க. அப்போ 8 வயசு ஞாபகம் வர்றதுக்கு நான் முயற்சி செய்யறேன், வரமாட்டேங்குது முழுசா ஞாபகமும். ஆனால என்ன பண்ண ஆரம்பிச்சேன்? முட்டிகால் போட்டு, ஆண்டவரே நான் முன்ன மனம் திரும்பினு தெரில, எனக்கே கரெக்டா உருப்படியா பண்ணேன்னு தெரில, இப்போ சொல்றேன், நான் முழுசா மனம் திரும்புறேன், என் பாவத்திலிருந்து நான் விட்டு கொடுக்குறேன், அதை மனம் திரும்புகிறேன், தயவு செய்து என் உள்ளத்துக்குள்ள வாரும். முழு உள்ளத்தோட சொல்றேன், ஆண்டவரே முன்ன சொன்னான்னு தெரியல, இப்ப சொல்றேன், முழு உள்ளத்தோட சொல்றேன், தயவு செய்து உள்ளத்துக்குள்ள. இந்த மாதிரி சில வாட்டி ஜெபம் பண்ணிருக்கேன் நான் திரும்ப திரும்ப. ரட்சிப்பின் நிச்சயம் இல்லை பாருங்க, சந்தேகம். அந்த சந்தேகத்தை வெளியில சொல்றதுக்கும் பயம். ஏன்? இதை சொன்னா நம்மள ரொம்ப குறைவா எண்ணிடுவாங்கல்ல, பாஸ்டர் பையன் வேற, இதை பற்றி கூட சந்தேகமா? அதனால குவைட்டா யாருக்கும் சொல்றது இல்லை. அது மட்டும் சொல்றது இல்லை, யாருமே இதை பற்றி ஒன்றும் பேசிக்கிறது இல்லை. பொதுவா எல்லாரும் எப்படி இருந்துக்கிறாங்க? எனக்கு ஒண்ணு, நான் ஓகே, சந்தேகம் இல்லைன்ற மாதிரி இருந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னன்னா இதை பற்றி சந்தேகம் இருக்குன்னு சொன்னா நம்மள லேசா ஏனிடும். ஆனால் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. நான் என்ன யோசிச்சுக்கிட்டேன், எனக்கு தான் எனக்கு சந்தேகம் இருக்கும் போல இருக்கு. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, முக்காவாசி கிறிஸ்தவர்களுக்கு சந்தேகம் இருக்கு.